வணக்க நேயர்களே, இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் அகிம்சை ஒரு பக்கம் என்றால் ஆயுதம் ஏந்திய புரட்சி மறுபக்கம். அந்த புரட்சி பாதையின் ஈடு இணையற்ற நாயகன், இந்திய ராணுவத்தின் தந்தை, வீரத்தின் விளைநிலம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எனக்கு ரத்தத்தை கொடுங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று முழங்கிய அந்த சிங்கத்தின் கர்ஜனை இன்று இந்தியர்களின் நரம்புகளில் மின்சாரமாய் பாய்கிறது. இன்று நாம் நேதாஜியின் பிறப்பு மற்றும் அவரது மர்மமான மறைவு வரை இந்திய மண்ணின் விடுதலைக்காக அவர் நடத்திய அந்த தீராமிக்க போராட்டத்தை விரிவாக பார்க்க போகிறோம். 1897 ஜனவரி 23 இன்று ஒடிசா மாநிலத்தின் கட்டக நகரின் ஜானகிநாத் போஸ் மற்றும் பிரபாவதி தேவி தம்பதிக்கு 9வது குழந்தையாக பிறந்தவர் சுபாஷ். சிறு வயதிலே மிகுந்த புத்திசாலியாகவும் அதே சமயம் அநீதியை கண்டு பொங்குவதாகவும் இருந்தார். விவேகானந்தரின் போதனைகளை அவரது இளம் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. கல்கத்தா பிரசிடென்ட் கல்லூரியில் பயின்ற போது இந்திய மாணவர்களை அவமதித்த ஒரு ஆங்கில பேராசிரியரை அடித்து திருத்துவதற்காக கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டார். இதுதான் அவரது முதல் அரசியல் புரட்சி. தந்தையின் விருப்பத்திற்காக லண்டன் சென்று ICS தேர்தலில் 4வது இடத்தை பிடித்து சாதனை படைத்தார். ஆனால் ஆங்கிலேயருக்கு கீழே பணிபுரிய அவரது தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. ஒரு நாட்டின் அடிமையாக இருந்து கொண்டு அந்த நாட்டிற்காக நீதி வழங்க முடியாது என்று கூறி கைக்கு வந்த அதிகாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு இந்தியா திரும்பினார். இந்திய திரும்பிய சுபாஷ் சித்தரஞ்சன் தாஸை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் இணைந்து மிக குறுகிய காலத்திலே இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக மாறினார். 1938 ஹரிபுர காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1939 மீண்டும் போட்டியிட்ட காந்தியடிகள் ஆரம்பித்த பட்டாபி சீதாராமையாவை தோற்கடித்து தலைவரானார். இருப்பினும் காந்தியடிகளின் அகிம்சை வழிமுறைகளும் நேதாஜியின் தீவிர புரட்சி சிந்தனைகளும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. 2ஆம் உலக போர் தொடங்கிய அந்த தருணத்தை பிரிட்டிஷரை இந்தியாவிலிருந்து வெளியேற்ற ஒரு பொன்னான வாய்ப்பாக நேதாஜி கருதினார். ஆனால் காங்கிரஸ் தலைமை தாங்கியது. இதனால் மனமுடிந்த நேதாஜி காங்கிரஸ் பதிவை துறந்து ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கினார். ஆங்கிலேய அரசு நேதாஜி தனது வீட்டிலே சிறை வைத்தது. ஆனால் 1941 ஜனவரி 17 நள்ளிரவில் ஒரு ஆப்கானி மௌலவி வேடத்தில் ரகசியமாக தப்பினார். பெஷாவர் கபூல் வழியாக மாஸ்கோ சென்று இறுதியில் ஜெர்மனியின் பெர்லின் நகரை அடைந்தார். அங்கு ஹிட்லரை சந்தித்து இந்தியாவின் சுதந்திரத்திற்கு ஆதரவு கோரினார். அங்கிருந்து இந்திய கைதிகளை திரட்டி இந்திய சுதந்திர மையம் மற்றும் அசத் இந்து வானொலியை தொடங்கினார். அப்போதான் அவருக்கு நேதாஜி தலைவர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஜெர்மனியிலிருந்து நீர்மூழ்கி கப்பல் வழியாக ஜப்பான் சென்ற நேதாஜி அங்கு ராஸ்பியரி போஸ் உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவத்தை முறைப்படுத்தினார். டெல்லி சலோ, டெல்லி நோக்கி செல் என்ற முழக்கத்துடன் தனது படைகளை வழி நடத்தினார். சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாணைகளை அமைத்தார். பெண்களுக்கென்று தனிப்படையாக ஜான்சி ராணி படைப்பிரிவு ஒன்றை உருவாக்கினார். அதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் லட்சுமி சேகர் தலைமை தாங்கினார். பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள், குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவின் வாழ்ந்த தமிழ் மக்கள்கள் நேதாஜியின் அழைப்பை ஏற்று தங்கள் சொத்துக்களையும் உயிரையும் இந்த போராட்டத்திற்காக அர்ப்பணித்தார்கள். 1944 ஜப்பானை படைகளின் உதவியுடன் மணிப்பூர் எல்லையை தாண்டி இந்திய மண்ணின் கால் பதித்த INA அந்த போர் மிக கடுமையானது. காடுகளும் மலைகளிலும் உணவின்றி ஆயுத பற்றாக்குறையுடன் நேதாஜியின் வீரர்கள் வீரப்போர் புரிந்தனர். பிரிட்டிஷ் படைகளுக்கு பெரும் நடுக்கத்தை ஏற்படுத்தின. ஆனால் துரதிருஷ்ட விதமாக 2ஆம் உலக போரில் ஜப்பான் சண்டையிட்டதனால் INA படைகளுக்கு வழங்கப்பட்ட உதவிகள் நிறுத்தப்பட்டன. பெரும் கனவுகளுடன் புறப்பட்ட அந்த படை பின்வாங்க வேண்டிய சூழல் உருவானது. 1945 ஆகஸ்ட் 18 தைவான் நாட்டில் உள்ள தைஹோகு விமானம் நிலையத்தில் நேதாஜி பயணம் செய்த விமானம் விபத்துக்கு உள்ளானதாகவும் அதில் அவர் உயிரிழந்ததாகவும் ஜப்பான் அறிவித்தது. ஆனால் இந்த செய்திகளை இந்திய மக்கள் இன்று வரை முழுமையாக நம்பவில்லை. ரஷ்யாவிற்கு தப்பித்து சென்றிருக்கலாம் என்று அல்லது கும்நபி பாப்பா என்ற பெயரில் இந்தியாவிற்கு வாழ்ந்திருக்கலாம் என்று பல கோட்பாடுகள் உள்ளன. ராஜ் நவாஸ் கமிஷன், கோஸ்லா கமிஷன், முகர்ஷி கமிஷன் என பல விசாரணைகள் நடந்தாலும் அவரது மரணம் இன்று ஒரு தீர்க்கப்படாத மர்மமாக நீடிக்கிறது. நேதாஜி போரில் வெற்றி பெறவில்லை என்று சிலர் கூறலாம். ஆனால் அவர் விதித்த விதிதான் இந்திய சுதந்திரத்தின் கடைசி அடியாக அமைந்தது. போருக்கு பிறகு பிடிப்பட்ட INA வீரர்களின் மிதமான செங்கோட்டை விசாரணை, இந்த ராயல் கடற்படையில் ஏற்பட்ட கலகம் போன்றவை பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு செய்திகளை தெளிவாக சொன்னது. இனி இந்திய வீரர்களின் துப்பாக்கி சூழல்கள் பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இருக்காது. இதுவே ஆங்கிலேயர்களை விரைவாக வெளியேற செய்தது.
நேதாஜி வெறும் ஒரு போராளி மட்டுமல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி. மதசார்பற்ற சமத்துவமான ஒரு இந்தியாவை அவர் கனவு கண்டார். இந்திய தேசிய ராணுவத்தில் ஜாதி மதம் வேறுபாடுகள் இன்றி அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டனர், ஒன்றாக போராடினர். அந்த ஒற்றுமையே இன்று நமக்கு தேவை. நண்பர்களே, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற பெயர் வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு உணர்ச்சி. அந்த மாவீரின் தியாகம் இன்றைய சுதந்திர காற்றை சுவாசிப்பது சாத்தியமில்லை. சுதந்திரம் யாரும் தரப்படவில்லை, அது பெறப்பட வேண்டியது என்ற அவரது வரிகள் இன்றும் போராடக்கூடிய குணமுள்ள ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் உந்து சக்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நேதாஜியின் வீரத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு வரலாற்று பதிவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.